40 days 40 டாபிக்ஸ் யூனிட் 5ல நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் ஃபினான்ஸ் கமிஷன். ஃபினான்ஸ் கமிஷன் இது பாலிட்டியில் தானே வரும், ஏன் இதில் வந்து சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஃபிசிக்கல் சம்மந்தப்பட்டது. என்ன ஃபிசிக்கல் அப்படின்னா, சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் அது வாங்குகிற டேக்ஸஸை பகிர்ந்து கொடுக்கறது இவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. ஃபிஸ்கல் கமிஷன் நிதி ஆணையம் இது எதை டீல் பண்ணுது ஆர்டிகல்னு பார்த்தீங்கன்னா 280 ஆர்டிகல் டீல் பண்ணுது. இது யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் அவர்கள் தான் இதை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இதுல அவங்களையே சேர்மனையே ரீஅப்பாயின்ட் பண்ற ஃபெசிலிட்டிஸும் இதுல இருக்கு. ஓகே, இது எப்ப ஆரம்பிக்கப்பட்டது? 1951 ஆரம்பிக்கப்பட்டிருக்காங்க. இது வந்து 16வது நிதி ஆணையம் இப்போ ரன் ஆயிட்டு இருக்கு. இதோட கால அளவு எவ்வளவு அப்படின்னா 5 இயர்ஸ்க்கு ஒரு தடவை நிதி ஆணையம் பிரசிடென்ட் அவர்களால மாத்துவாங்க. ஓகே, வாங்க என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ்லாம் இதுல இருக்கு. இப்போ 16வது ஃபினான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட் வெளியில வந்திருக்கு. அதுல என்னென்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்க போறது 16வது ஃபினான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட்ல இருந்தா நமக்கு கேட்பாங்க. இதுல ஹரிசாண்டல் டெவல்யூஷன் சொல்லுவாங்க, அதாவது பகிர்ந்து அளிக்கிறதுல ஸ்ட்ரெயிட்டா எவ்வளவு கொடுக்க போறோம். இப்போ 100 ரூபாய் வாங்குறாங்க அப்படின்னா 50 ரூபா ஸ்டேட்டுக்கு கொடுக்கறது. அதே மாதிரி எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் கொடுக்கறது, அதுதான் ஹரிசாண்டல் டெவல்யூஷன் சொல்லுவாங்க, வெர்டிகல் டெவல்யூஷன் சொல்லுவாங்க. ஸ்ட்ரெயிட்டா இத்தனை % பணம் கொடுக்க போறோம். அதுவே பாப்புலேஷன் இந்த 50% ஸ்டேட்டுக்கு, 28 ஸ்டேட்டுக்கு யூனியன் டெரிட்டரிக்கு எப்படி நாங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் தனித்தனியா பிரிச்சு கொடுக்க போறோம் அப்படிங்கிற டீட்டெயில் ரிப்போர்ட்ஸ் இதுல இருக்கு. வாங்க உள்ள போய் ஃபினான்ஸ் கமிஷன் நிதி ஆணையம் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். மெம்பர்ஸ் யாரு, 16th ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்மன் அவங்க யாரு, அதுக்கப்புறம் 4 ஃபுல் டைம் மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்க யாரு வித் நேமோட பார்ப்போம். ஏன்னா வித் ஃபேக்ட்ஸ் தான் நமக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஃபினான்ஸ் கமிஷன் அது வந்து ஒரு குவாசி ஜுடிஷியல் பாடி. ஓகே, ஜுடிஷியல்னா நீதி சம்பந்தப்பட்டது, இது அரை நீதி சம்பந்தப்பட்டது. அது எதை பத்தி ஃபுல்லாவே வந்து ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் எந்த அளவுக்கு டாக்ஸை வரி வாங்குறோம், வரியை எந்த அளவுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத ஃபுல்லா சொல்றதே வந்து ஃபினான்ஸ் கமிஷன் தான். ஃபர்ஸ்ட் இதை டீல் பண்ற ஆர்டிகல் 280. நம்மள்ட்ட இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஏகப்பட்டது அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ ஃபினான்ஸ் கமிஷனோட ஆர்டிகல் என்ன டீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்மள்ட்ட இனிமேலுக்கு கேட்க போறது இல்லை. இது யார் வந்து இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்றாங்க, ஃபினான்ஸ் கமிஷன் நிதி ஆணையம் என்ன கன்சிஸ்ட் ஆஃப் ஒரு சேர்மன் இருப்பாங்க, அப்புறம் 4 ஃபுல் டைம் மெம்பர்ஸ் இருப்பாங்க. இவங்களை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடென்ட். அதுவே இவங்களை பிரசிடென்ட்டை ரீஅப்பாயின்மெண்ட்டும் பண்ணுவாங்க, சேர்மனை இப்ப ரீஅப்பாயின்மெண்ட்டும் பண்ணுவாங்க. ஓகே, அதுதான் இதுல பார்க்க போறோம். இது ஒரு குவாசி ஜுடிஷியல் பாடி சொன்னது தானே. ஒவ்வொரு 5 இயர்ஸ்க்கு இதை வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எவ்ரி 5th இயர் அவங்க வந்து மாத்துவாங்க. இப்போ 16வது நிதிக்குழு ஆணையம் போயிட்டு இருக்கு. ஓகே, அதையும் பாத்துக்குங்க. ஃபர்ஸ்ட் இவங்களோட காம்போசிஷனா எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு அதுதான் இது. சேர்மன் இருப்பாங்க, 4 அதர் மெம்பர்ஸ் இருப்பாங்க. யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க? பிரசிடென்ட். இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்றதுக்கு என்ன வேணும்? எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட்ஸ். ஸோ எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட்னா யாரு? சேர்மன் திருப்பி எலிஜிபிள் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ 16வதா இருக்கிறது அரவிந்த் பனகரியா. இதை நமக்கு பிரிலிம்ஸ்ல கேட்டுடலாம். அதோட மட்டும் இல்லாம அரவிந்த் பனகரியான்னு இல்லாம நமக்கு மேட்ச் த ஃபாலோயிங்ல 4 ஃபுல் டைம் மெம்பர்ஸை கொடுத்துட்டு அவங்க பேர் கேட்டுடலாம். ஓகே, அதையும் பார்ப்போம். அரவிந்த் பனகரியா சேர்மன், இவங்க தான் சேர்மன் 16th ஃபினான்ஸ் கமிஷன். அதுக்கப்புறம் மெம்பர்ஸ் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதுல ஸ்ரீ அஜய் நாராயணன் ஜா, அதுக்கப்புறம் அன்னி ஜார்ஜ் மேத்யூ, அதுக்கப்புறம் டாக்டர் மனோஜ் பாண்டா. ஸோ இப்போ 4வது யாரு அப்படின்னா, இவர் வந்து பார்ட் டைம் மெம்பர்ஸ் தான். ராபி சங்கர் இவங்க ரிட்டையர் ஆனதுனால இந்த ராபி சங்கரை நியமனம் பண்ணாங்க. ஓகே, இவங்கெல்லாம் வந்து நமக்கு கொஸ்டின்ஸ்ல கேட்க வாய்ப்பு இருக்கு.
ஸோ அந்த பேர் வந்து ஃபேக்ட்ஸோட தெரிஞ்சுக்கணும். இது ஃபர்ஸ்ட் யார் வந்து 1951 தான் ஆரம்பிக்கப்பட்டது. ஃபினான்ஸ் கமிஷன், நிதி ஆணையம் 1951 ஆரம்பித்தது. இவங்களோட வேலை என்ன அப்படின்னா, வாங்குற வரி பணத்தை ஸ்டேட்டுக்கு பிரிச்சு கொடுக்கறது. அது வெர்டிகல்னா சென்ட்ரல்ல இருந்து ஸ்டேட்டுக்கு இத்தனை பர்சன்டேஜ் கொடுக்க போறோம். அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளவு அமௌண்ட், பாப்புலேஷனுக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு அமௌண்ட் பிரிச்சு கொடுக்க போறோம் அப்படிங்கறத ரிப்போர்ட்ல சொல்லுவாங்க. அதுதான் இந்த ஃபினான்ஸ் கமிஷனோட மெயின் வேலையே. ஸோ இது ஒரு சென்ட்ரல் ஸ்டேட்டோட பிசிக்கல் ரிலேஷன், ஃபெடரலிசத்தை இது வந்து மெயின்டைன் பண்ணுது. ஓகே, அதுக்கப்புறம் இவங்களோட ஃபங்க்ஷன் என்ன, வேலைகள் என்ன, ஃபினான்ஸ் கமிஷன் நிதி ஆணையத்தோட வேலைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரெக்கமெண்டேஷன் டு த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ரெக்கமெண்டேஷன் என்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெட் ப்ரொசீடிங் டாக்ஸஸ் ஷேர்டு பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட். அதாவது மொத்தமா வாங்குற டாக்ஸ் வரிகளை ஜிஎஸ்டி, அதாவது சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி, இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி, இது எல்லாத்தையும் வாங்கி எப்படி ஸ்டேட்டுக்கு பிரிச்சு கொடுக்க போறோம், அதுதான் இது. ஷேர்டு பிட்வீன் த சென்டர் அண்ட் த ஸ்டேட்ஸ், அப்புறம் யூனியன் டெரிட்டரிஸ் இதுல வந்துருவாங்க. அதோட மட்டும் இல்லாம கவர்ன் த கிராண்டிங் எய்ட் த ஸ்டேட்ஸ். ஸோ அதுவும் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு அமௌண்ட் ஸ்டேட்ஸுக்கு நம்ம பணம் கொடுக்கணும். ஸோ ஏதாவது ஒரு டிசாஸ்டர் வந்தாலோ, ஏதாவது ஒரு எதர்ச்சியான ஒரு செலவுகள் வந்தாலோ அதை எப்படி வந்து பணத்தை கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் கிராண்ட் இன் எய்டு. அதுக்கப்புறம் கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் த ஸ்டேட். ஒவ்வொரு பணமும் நம்ம எப்படி பெறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் தான் இருக்கும் கன்சாலிடேட் ஃபண்டு. அதுல இருந்தா பணத்தை இவங்க எடுத்து கொடுப்பாங்க. அதனாலதான் இதையும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பிரசிடென்ட் இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் சவுண்ட் ஃபினான்ஸ். ஸோ ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னா பிரசிடென்ட் மூலயமா இதை கொடுப்பாங்க. ஸோ இது இவ்வளவுதான். அதுக்கப்புறம் யாரோட எக்ஸ்பிளனேட்டரி, எதுக்காக பணம் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்ரியில, ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு தான் ஸோ இது இந்த ரெக்கமெண்டேஷனை எல்லாத்தையுமே பாஸ் பண்ணிட்டு தான் இந்த பணத்தை எடுத்து கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து எடுத்து கொடுப்பாங்க. ஓகே, கன்சாலிடேட் ஃபண்டுங்கிறது பார்லிமெண்டோட அனுமதி இருக்கணும். அது லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. அதனாலதான் கன்சாலிடேட் ஃபண்டுன்னு அதை சொல்றோம். ஏன் கன்சாலிடேட் ஃபண்டை யார் வந்து ஆடிட் பண்ணுவாங்க அப்படின்னா, கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல், சிஏஜின்னு சொல்லுவாங்க. தணிக்கையாளர், கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல், ஆடிட்டர் ஜெனரல். ஓகே, ஆர்டிகல் 148. ஸோ அதையும் பார்த்துக்குங்க. அப்புறம் இவங்க என்ன அட்வைசரி ரோல் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு நாட் பைண்டிங் எக்கனாமிக் விஷயமா என்னன்னா அட்வைசரி மட்டும் தான் கொடுப்பாங்க. ஸோ அதையும் இதுல இருக்கு. அட்வைசரி நேச்சர், ஃபினான்ஸ் கமிஷன் ஆர் த ஒன்லி அட்வைசரி நேச்சர், நாட் பைண்டிங் டு த கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட்ல இது இருக்கு, கான்ஸ்டியூஷன்ல இல்ல. அட் த சேம் டைம் டாக்டர் PV நரசிம்மராவ் த சேர்மன் ஆஃப் 4th ஃபினான்ஸ் கமிஷனா இருந்தப்பதான் இதுக்கு ஃபினான்ஸ் கமிஷன் வந்து கான்ஸ்டிடியூஷனல் பாடியா எக்ஸப்ட் குவாசி ஜுடிஷியலா மாத்தி இருந்திருக்காங்க. ஓகே, இதையும் தெரிஞ்சுக்குங்க. பிளானிங் கமிஷன் அது வந்து ஒரு நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி, நான் ஸ்டாச்சுட்டரி பாடி, அது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ இருந்தாலும் இதை மெர்ஜ் பண்ணிட்டாங்க. அட் த சேம் டைம் இப்போ நித்தி ஆயோக் 2014 15 நித்தி ஆயோக் ரன் ஆயிட்டு இருக்கு. பிளானிங் கமிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பினான்ஸ் கமிஷனோட லிஸ்ட்ல இருந்து கேட்பாங்க. இப்போ நமக்கு நடந்துகிட்டு இருக்கிறது 16th ஃபினான்ஸ் கமிஷன். இது 2023 நியமனம் பண்ணாங்க. ஸோ அரவிந்த் பனகரியா 2026 2031 வரைக்கும் அவர் தான் இருப்பார். இப்போ அதோட ஃபுல் மெம்பர்ஸ் எல்லாம் யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அன்னி ஜார்ஜ் மேத்யூ, அதுக்கப்புறம் வந்து ராபி சங்கர், இவங்கெல்லாம் இருக்காங்க, ஃபுல் டைம் மெம்பர்ஸா இருக்கிறாங்க. டாக்டர் மனோஜ் பாண்டா போன்றவர்கள்லாம் இருக்காங்க, அதுல ஃபுல் டைம் மெம்பர்ஸ். இதுக்கு முன்னாடி 15th ஃபினான்ஸ் கமிஷன்ல யார் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ NK சிங் அவங்கள கேட்பாங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா KC நியோகி 1952 57. ஸோ இவ்வளவுதான் கேட்பாங்க. மேஜர் சேஞ்சஸ் எப்ப நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, PV ராஜமன்னார் குழு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, 4th 1964 நடந்ததுதான். ஸோ அதுதான் மேஜர் ரிஃபார்ம்ஸ் நடந்ததுனால ராஜமன்னார் குழு எத்தனாவது நிதிக்குழு ஆணையரா இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் இது 16th ஃபினான்ஸ் ரிப்போர்ட் 16வது. ஸோ இதுல இருந்தா நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதனாலதான் இதை கொண்டு வந்திருக்கேன். ஓகே, இதுலதான் டெவால்யூஷன், வெர்டிகல் டெவால்யூஷன் அண்ட் ஹரிசாண்டல் டெவால்யூஷன் ஒன்று சொன்னோம். அந்த இதை தான் இதை பார்க்க போறோம். ஷேர்டு த ஸ்டேட்ஸ் இன் சென்டர் டாக்ஸஸ், கிரைட்டீரியா டெவல்யூஷன் அப்படிங்கிற 2 பார்ட் இருக்கு. ஓகே, இது வந்து ஒரு ஃபினான்ஸ் கமிஷன் இஸ் த கான்ஸ்டிடியூஷனல் பாடி பை த பிரசிடென்ட் 5 years. ஓகே, இதுவும் பார்த்துருக்கோம்.
ஃபர்ஸ்ட் குவாசி ஜுடிஷியல் பாடின்னு பார்த்தோம், இப்போ கான்ஸ்டிடியூஷனல் பாடின்னு பார்க்குறோம். சென்டர் ஸ்டேட் பிசிக்கல் ரிலேஷனை மெயின்டைன் பண்றதுனால ஃபெடரலிசத்தை இவங்க மெயின்டைன் பண்றாங்க. அதோட 16th ஃபினான்ஸ் கமிஷன் யார் இது சேர்மனா இருக்காங்க? அரவிந்த் பனகரி அவர்கள் இருக்காங்க. அதையும் இதுல போட்டிருக்காங்க. பிப்ரவரி 1 2026 தான் 5 பீரியட் 2026ல இருந்து 2031 வரைக்கும் இவர் தான் இருப்பாரு. அதோட மட்டும் இல்லாம ரெக்கமெண்டேஷன் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 15th ஃபினான்ஸ் கமிஷன்ல என்ன பண்ணியிருக்காங்க? சென்ட்ரல் டாக்ஸஸ் 41% கொடுக்கறதா சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஸோ அதே தான் இப்பயும் ரன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன கிரைட்டீரியா டெவல்யூஷன்ஸ் பண்ண போறாங்க ஸ்ட்ரெயிட்டா 41%ன்னு சொல்லிட்டாங்க. அதுதான் இது. ப்ரொவைட் ஃபார் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சென்ட்ரல் டாக்ஸ் அமங் த ஸ்டேட்ஸ் எத்தனை அப்படின்னா 41% இது சொல்லிட்டாங்க. அப்புறம் ஹரிசாண்டல் கிரைட்டீரியா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சென்ட்ரல் டாக்ஸஸ் அமங் ஸ்டேட்ஸ் எப்படி வந்து ஒவ்வொரு ஸ்டேட்ஸுக்கும் எந்தெந்த கிரைட்டீரியால கொடுக்க போறாங்க, இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்க தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுலதான் இன்கம் டிஸ்டன்ஸ்ல வந்து 15th ஃபினான்ஸ் கமிஷன் வரைக்கும் 45%, 42.5%. ஸோ இது ஒன்னு கேட்பாங்க. பாப்புலேஷன் 2011 படி 15%, அதுக்கப்புறம் 17.75% கொடுப்பாங்க. அப்புறம் டெமோகிராபிக் பெர்ஃபார்மன்ஸ், ஸோ அதுக்கப்புறம் 12.5% டெமோகிராபிக்னா யாரு அப்படின்னா 20 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் உள்ளவங்களுக்கு, சம்பாதிக்கிற வயசு உள்ளவங்களுக்கு டெமோகிராபிக் டிவிடெண்ட் 10% இவங்க கொடுக்க போறாங்க. ஸோ இதையும் பாத்துங்க. ஏரியா வைஸ் பிரிச்சு 15%, 10% இது அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கம்மியா இருக்குன்னு பாருங்க. ஃபாரஸ்ட் 10%, 10%. டாக்ஸ் அண்ட் பிசிக்கல் எஃபோர்ட்ஸ்க்கு 2.5% கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இதுல கிடையாது. அதுக்கப்புறம் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஜிடிபிக்கு எவ்வளவு ஒரு ஸ்டேட்ஸ் வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணுதோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 10% கொடுப்பாங்க. ஸோ இவ்வளவுதான் ஒரு வெர்டிக்கல் டெவல்யூஷன் இல்லாம ஹரிசாண்டல் டெவல்யூஷன் இவ்வளவுதான் கிரைட்டீரியால கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. இதையும் பாத்துக்கங்க. அப்புறம் ஸ்டேட் வைஸ் டீடைல்ஸ் கிராண்ட்ஸ் இன் எய்டு அது கொடுத்ததுல நமக்கு தமிழ்நாட்டுல எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். தமிழ்நாட்டுல பெர்ஃபார்மன்ஸ் வச்சு ஸ்டேட் பெர்ஃபார்மன்ஸை வச்சு இதுதான் ரூரல் லோக்கல் பாடி கிராண்ட்ஸ் எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே கோடியில் எவ்வளவுதான் 1693 கோடி, இது 1693 கோடி. அர்பன் லோக்கல் பாடி கிராண்ட்ஸ்க்கு தமிழ்நாட்டுக்கு 2508 கோடி, 2508 கோடி. ஆக மொத்தம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக 8486 கோடி வழங்கி இருக்கிறாங்க. இது 16வது நிதிக்குழுவோட ரிப்போர்ட் படி. ஓகே, இதுதான் நீங்க பார்த்து எழுதி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கிராண்ட் இன் எய்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கிராண்ட்ஸ் இன் எய்டு எதுக்கு மூலயமா ஸ்டேட்ஸுக்கு பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஸ் கமிஷன் மூலயமா நமக்கு தெரியணும். அதான் இது. லோக்கல் கவர்மெண்ட்ஸ்க்கு எவ்வளவு கொடுக்குறாங்க? 7,91,493. ரூரல் லோக்கல் பாடிஸ்க்கு 4,35,236 கோடி. இதெல்லாம் மொத்தமா உள்ளது. பேசிக் கிராண்ட்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் கிராண்ட்ஸ், அர்பன் லோக்கல் பாடிஸ், பேசிக் கிராண்ட், இது எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் கிராண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக அதுக்கு தனியா கொடுக்கறது. ஸோ அர்பனைசேஷன் பிரீமியம்காக அதுக்கு தனியாக கொடுக்குது. மொத்தம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக எவ்வளவு கொடுக்குறாங்க பாருங்க. ஆக மொத்தம் 9,47,409 கோடி ரூபாய் கிராண்ட்ஸ் இன் எய்டு மூலியமாவே இந்த 16வது நிதிக்குழு ரிப்போர்ட்ல சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஃபினான்ஸ் கமிஷன் நிதி ஆணையம் ஃபுல் ஃபேக்ட்ஸோட உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எல்லாருக்குமே தெரியும். 280 ஆர்டிக்கல் அதுவும் உள்ளதுதான். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு குவாசி ஜுடிஷியல் பாடி. அதோட இது எதனால சென்ட்ரல் ஸ்டேட்டுக்கு டாக்ஸை பகிர்ந்து கொடுப்பாங்க, அதனால இது ஃபெடரலிசத்தை மெயின்டைன் பண்ணுது. சேர்மன் இருப்பாங்க, 4 ஃபுல் டைம் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்களோட பேரும் பார்த்தோம். இப்போ 16வது நிதிக்குழு ரன் ஆயிட்டு இருக்கு. அவங்களோட காலம் எப்போ 2026 இருந்து 2031 வரைக்கும். இப்போதைக்கு சேர்மனா இருக்குது அரவிந்த் பனகரியா. இதெல்லாம் நம்ம எழுதி வச்சுக்கணும். ஃபினான்ஸ் கமிஷன் வந்து கண்டிப்பா வந்து எக்ஸாம்ஸ்ல ஒரு கொஸ்டின் அது கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, லாஸ்ட் டைம் வந்து ஆர்டர் கொடுத்துட்டு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரிப்போர்ட்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ எந்த அளவுக்கு கிராண்ட்ஸ் இன் எய்டு கொடுக்குறாங்க, எந்த அளவுக்கு டெவல்யூஷன், அதாவது ஹரிசாண்டல் டெவல்யூஷன்ல எதுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை. ஸோ இதே மாதிரி ஃபுல் டைம் உங்களுக்கு என்னென்ன யூனிட் 5லேருந்து முக்கியமான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.